நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஸ்ரீ லக்ஷ்மி ட்ரீம் ஃபேக்டரி தயாரித்திருக்கக்கூடிய கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த படத்தினுடைய நிறை குறைகளை ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்புகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் டீசரில் இருந்து ஆரம்பித்து இதனுடைய பாடல்கள் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்மளுடைய நான் மீடியாவில் கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்க போது, இதனுடைய நிறை என்ன குறை என்ன என்பதை தெரிஞ்சிக்க போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தன்னுடைய நண்பர்களுடைய திருமணத்திற்கு கையெழுத்து போடுறதுக்கு கதாநாயகனும் கதாநாயகியும் போகிறாங்க. கிறிஸ்டினா அண்ட் கதிர்வேலன். இந்த கிறிஸ்டினாவை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கதிர்வேலன். அது கிறிஸ்டினாவுக்கு தெரியாது. ஸோ ஒன் சைடு லவ் இருந்துக்கிற சமயத்தில் தன்னுடைய நண்பர்களுடைய திருமணத்திற்காக, பதிவு திருமணத்திற்காக கையெழுத்து போடுறாங்க. இந்த கையெழுத்து போட்டதோடு முடிஞ்சிருந்தா கதை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பெயர் குழப்பமும் அங்கே ஏற்படக்கூடிய அஜாக்கிரதையான பதிவு முறையும் தான் ஒரு பெரிய கதையை, ஒரு காதல் கதையை ஒரு 2 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த படத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டினாவிற்கு காதல் இல்லை, கதிர்வேலனை பெருசாக யோசிக்கவும் இல்லை. அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுது. திருமணம் நிச்சயமான நேரத்தில் இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டினா அப்படிங்கிற பெயர் மூலமாக ஏற்படக்கூடிய குழப்பத்தில் பெரிய அளவுக்கு தன்னுடைய திருமணம் பாதிக்கப்படுது. அதற்கு பிறகு தான் கதிர்வேலனுடைய காதல் உருவாகுது. காதலுக்கு பின்னாடி என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருக்குது, அவர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான படத்தினுடைய கதை. இந்த படத்தில் பிரதீபா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஸோ பிரதீபா ஆல்ரெடி இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ். குறும்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதீபாவினுடைய கேமரா கோணங்களும் சரி, கேமரா பார்த்து பயப்படாத அசாத்தியமான நடிப்பும் படத்திற்கு கூடுதல் பலம். பிரதீபா ஒரு இயல்பான கதாநாயகியாக அறிமுகமாயிட்டாங்க. ஆனால் கதிர்வேலனாக நடிச்சிருக்கக்கூடிய கௌசிக் ராம் இந்த படத்தில் தான் அறிமுகமாகிறார். கொஞ்சம் ஃபியர் இருக்குது அவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, ஒரு சில காட்சிகளில் அசாத்தியமாக நடிச்சிருக்காரு அவரு கூட சொல்லலாம். ஏன்னா பல காட்சிகள் வழியாக அவர் கொஞ்சம் கூட மெனக்கெட்டு கொஞ்சம் பண்ணி சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில காட்சிகளில் ரொம்ப இயல்பாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரம் என்ன பேசுமோ அப்படியே நடிப்பு சாதாரணமாக சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி நடிப்பை இயக்குனர் அவர்கிட்ட வாங்கியிருந்திருந்தா இந்த படத்தில் கௌசிக் ராம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஜொலித்திருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய விமர்சன குழு கணிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சரியா? ரைட். அதுக்கு பிறகு இந்த படத்தில் கஞ்சா கருப்பு வராரு. அவருடைய காமெடி வழக்கம் போல் இருக்கிறது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சிங்கம் புலி அவரும் நடிச்சிருக்காரு. அரோல் டி சங்கர் ஃபாதராக வராரு. பொதுவாகவே இந்த பேரை கேட்டோன்னு தெரிஞ்சிருக்கோம். கிறிஸ்டினா கதிர்வேலன் 2 வெவ்வேறு சமூகம், வெவ்வேறு மதம் சார்ந்த விஷயம். பின்னணியில் மதம் சார்ந்த கதை போகுதான்னு கேட்டால் அப்படி போகுது, இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுவிதமான கதையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதராக நடிச்சிருக்கக்கூடிய அருள் டி சங்கர் இந்த படத்தில் அவருடைய ரோலை ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்கார். அதனால் அவருக்கு இனி வரக்கூடிய படங்களில் வாய்ப்புகள் தக்க வைக்கப்படும் அல்லது வாய்ப்புகள் நிறைய வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக அவர் பயன்படுத்திட்டாருன்னா ஒரு ரவுண்டு வரலாம். அழகான இந்த படத்துக்கு, காதல் கதைக்கு, ஒரு கிராமிய கதைக்கு தொழில்நுட்ப கலைஞர்களாக, அதாவது ஒளிப்பதிவாளராக இந்த படத்தில் பிரகத் முனியசாமி கேமரா பண்ணியிருக்கார். ஸோ சினிமோட்டோகிராஃபின்னு பார்த்தா இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பரவாயில்லை. ஏன்னா ஒரு காதல் கதை, எல்லாமே புதிய முகம், ஹீரோ புதுசு, ஹீரோயின் புதுசு, நடிச்சிருக்கக்கூடிய பாதிக்கு மேற்பட்டவர்கள். ஒரு பக்கம் சிங்கம் புலி இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய கஞ்சா கருப்பு இருக்கட்டும், இவங்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக இருந்தாலும் கூட இவர்களை கடந்து எல்லாருமே புதிய முகம். 90% நடிச்சிருக்கக்கூடியவங்க அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த தேர்வு செய்த அந்த கதாபாத்திரங்களுடைய வேலையை இயக்குனர் சரியாக செஞ்சிட்டார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு படம் தப்பிச்சிடுது. அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் பிரகத் முனியசாமி சிறப்பாக செஞ்சிருக்கார். ஓரளவுக்கு படத்துக்கு வெற்றிக்கு தன்னுடைய கேமரா சைட்லேயே துணை செஞ்சிருக்கார் அப்படின்னே சொல்லிக்கலாம். அழகாக கொஞ்சம் காட்சி பதிவு பண்ணியிருப்பதன் மூலமாக ஒரு ஆறுதல் நமக்கு. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் என்ஆர் ரகுநந்தன். என்ஆர் ரகுநந்தனுடைய பின்னணி இசையும் இந்த படத்திற்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிறத தாண்டி பாடல்களில் பெருசாக கவனிக்க வைக்கல ரகுநந்தன், ஏமாத்திட்டார் அப்படின்னே சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நீர் பறவையில் ஒட்டுமொத்தமான கவன ஈர்ப்பை கொண்டு சேர்த்த என்ஆர் ரகுநந்தன் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்புடன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணுவார்ன்ட்டு. இருந்தாலும்
யூடியூப் வியூஸ், லைக்ஸ் எல்லாமே கடந்து அவருடைய பாடல்கள் ஃபஸ்ட் ட்ராக், செகண்ட் ட்ராக்லாம் வரும்போது கிடைச்ச இம்பேக்டில் கூட கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குமா அப்படின்ட்டு படத்தில் பார்க்கும்போது அது கொஞ்சம் மட்டுப்பட்டு குறைந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை காட்சிப்படுத்தியதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டிட்டாங்களான்னு தெரியல. அதனால் பாடல்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பின்னணி இசை பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்திற்கான கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியன் இந்த படத்தின் மூலமாக ஒரு டெபியூ இயக்குனராக புதுமுகமாக அறிமுகமாகிறார். தமிழ் சினிமாவில் காதல் சொல்கிறதுக்கு எவ்வளோ களங்கள் இருக்குது. ஒன் சைட் லவ் அப்படின்னு ஆரம்பித்தாச்சு. ஸோ ஒருதலை ராகம் மாதிரி கதை போல் இருக்குது அப்படின்னு நினச்சா அது அப்படியே இல்லாமல் ஒரு பெயர் குழப்பத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அஜாக்கிரதையின் பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்தவொடனே ஸோ ஒரு புது பிளாட்குள்ளே வந்துட்டார், கதையை வந்து வேறு மாதிரி கொண்டு போக போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அலெக்ஸ் பாண்டியன் எங்கேயோ ஒரு இடத்துல டிவியேட் ஆகிட்டார். அதனால் அந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு அவர் கதை சொல்ல தெரியாமல் தடுமாறுறார். அப்படியே எங்கே என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போய் கதை ஒரு வழியாக முடிச்சிடார். கிளைமேக்ஸ் காட்சியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரலல் ட்ராக்கில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதை தேவையில்லாத ஆணி அப்படின்னு என்னுடைய கணிப்பு. இதையே ஒழுங்காக பண்ணியிருந்தாவே படம் சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு காதல் படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். கிறிஸ்டினா கதிர்வேலன் பார்க்குறதுல வந்து வருத்தப்படுத்தக்கூடிய அல்லது முகம் சுளிக்க வைக்கக்கூடிய படமாக அது இல்லை என்பது ஒரு கூடுதல் ஆறுதல். இல்லைன்னா இந்த படத்தை பார்க்க வேணாம் நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதனால் படத்தை பாருங்கள். ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறத தாண்டி பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். சரியா? இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு, நாகா. See you, bye bye.